ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப பெருசுன்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆரம்பங்கிறது ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்களோட வீட்டு தோட்டத்துக்கான ஆரம்ப புள்ளிங்கிறது 4 தகர டின்ல நடவு பண்ண 4 ரோஜா செடிகள் தான். அதே மாதிரி நீங்களும் உங்களோட கனவு தோட்டத்தை, அழகான கனவு தோட்டத்தை இன்றைக்கே ஆரம்பிங்க. ஒரு சின்ன தொட்டியிலிருந்து உங்களோட தோட்டம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பதிவு ஆடிப்பட்டத்துக்காக நம்ம தோட்டத்துக்காக வாங்கியிருக்கக்கூடிய விதைகள் அப்புறம் பூச்செடி கிழங்குகள் பற்றிய வீடியோ தான் இன்றைக்கி. ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடந்த அக்ரி இன்டெக்ஸில் தான் இந்த விதைகளெல்லாம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விதை கண்காட்சிக்கு என்னால் போக முடியல, என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தார். அவர்கிட்ட நான் நிறைய லிஸ்ட்டு கொடுத்து அனுப்பியிருந்தேன். அவர் 3ஆவது நாள் தான் அங்கே போக முடிஞ்சுது. அவர் 16ஆம் தேதி போயிருந்தார். அப்போ நிறைய ஸ்டால் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அது எதனாலனா, இப்போ மக்கள் மத்தியில் நாட்டு விதைகள் பற்றிய புரிதல் நிறையவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதிகமான நாட்டு விதை ஸ்டால் எல்லாமே சீக்கிரமாக காலி ஆயிடுச்சு. இதில் மெயினாக நான் வாங்கணும்னு நினச்ச நெய் மிளகாய் தான் வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது முதல் 2 நாள்லேயே காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோன்னு வேகமாக பார்த்துருவோம். இது சம்பங்கி கிழங்கு, அடுத்ததாக கிளாடியோலஸ். இதில் என்னென்ன கலர் இருக்குன்னு தெரியல, நிறைய விதைக்கிழங்கு இருக்குது. இது எல்லாத்தையும் நடவு பண்ணி பார்ப்போம் என்னென்ன கலர் வருதுன்னு. அடுத்ததாக வேலூர் இலவம்பாடி முள்கத்திரின்னு நினைக்கிறேன். இதில் வெறும் வேலூர் முள்கத்திரின்னு மட்டும் இருக்குது. அடுத்ததாக நீளமாக காய்க்கக்கூடிய வெள்ளைக்கத்திரி. அடுத்தது இது குண்டு வெள்ளைக்கத்திரின்னு நினைக்கிறேன். கொடைமிளகாய், செடி தம்பட்டை, பீன்ஸ். இது கொடியா செடியான்னு தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், வளரும்போது தான் தெரியும். அடுத்ததாக சன்ஃப்ளவர், மிதிப்பாகல், யானைத்தந்த வெண்டை, காலிஃப்ளவர், செடி அவரை. இது கருமஞ்சள்னு நினைக்கிறேன். அடுத்தது பூனைக்காளி விதைகள். இது அதலக்காய் விதைக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம புதுசாக நம்ம தோட்டத்துக்காக வாங்கியிருக்கக்கூடிய விதைக்கிழங்கு. இது எப்படி இருக்கும்லாம் நம்மளுக்கு அதை பற்றி எந்த அறிமுகமும் கிடையாது. இது நம்ம வளர்த்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இது எப்படி இருக்கும்னு. அடுத்ததாக இது ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு. இது என்ன கிழங்குன்னு தெரியல, இது விதைக்காக தான் வாங்கினாரா என்னன்னு தெரியல, நம்ம வளர்த்து தான் பார்க்கணும். அடுத்ததாக இங்கே ஒரு குட்டியாக ஒரு கிழங்கு இருக்குது. இது என்ன கிழங்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நம்ம வளர்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இது தர்பூசணி, மரத்துவரை. இது மரம் மாதிரி பெருசாக வளரக்கூடிய ஒரு செடி. அடுத்ததாக இது ராக் பாஸ்பேட். அடுத்ததாக சில க்ரோ பேக்கும் வாங்கியிருக்கோம். இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம அக்ரி இன்டெக்ஸில் வாங்கின விதைகள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற விதைகள்லாம் மற்ற சில உணவு திருவிழாக்களில் வாங்கின விதைகள் எல்லாம் நான் விதைச்சிட்டேன். அதெல்லாம் இப்போ நாற்றுகள் வளர்ந்துட்டுருக்கு. அதை பற்றின வீடியோலாம் நம்ம அறுவடை பண்ணும்போது நம்ம பார்ப்போம். ஆடி மாதமே போயிட்டுருக்கு. நான் இன்னும் பந்தலை கூட ரெடி பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம பந்தல் போடணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா சீசனே போயிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மண்கலவை தயார் பண்ணி விதைகளை முதல்ல நடவு பண்ணிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக தோட்டம் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆடிப்பட்டத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆடிப்பட்டத்தில் பொதுவாக எல்லா செடிகளுமே ரொம்ப நல்லா வளரும். செடியை வளர்க்க தெரியாதவங்க கூட அந்த சீசனை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அதில் நல்ல அனுபவம் கிடைக்கும். ஏன்னா நம்ம எதுவும் செய்யாமலே இந்த மழையால் நம்மளுக்கு ஈஸியாக செடிகள் வளரும். செடிகள் வளர்கிறதுக்கான ஏற்ற சூழ்நிலை ஆடி மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கோயம்புத்தூரில் நடந்த அக்ரி இன்டெக்ஸ்க்கு போக முடியாதவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, திருச்சியில் இப்போ 28, 29, 30 தேதிகளில் அங்கே விதைகள் திருவிழா நடக்குது, விவசாய கண்காட்சி நடக்குது. அங்கே போகலாம். இப்போ பொதுவாக விவசாய கண்காட்சினாலே அங்கே நாட்டு விதைகள் ஸ்டாலும் அவசியம் இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால் அங்கே போய் முயற்சி பண்ணி பாருங்கள். அங்கே உங்களுக்கு தேவையான விதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்ரி இன்டெக்ஸை மிஸ் பண்ணவங்க அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடிப்பட்டத்தில் விதைக்கிற விதைகளோட அறுவடையில் நம்ம அடுத்தடுத்து அதை பற்றின பதிவில் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching.